எனக்கு கொஞ்சம் எமோஷனல் கேரக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். எமோஷனல் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கலாம். நான் அந்த அளவுக்கு எமோட் பண்ணுற மாதிரி கேரக்டர் எதுவும் வரல எனக்கு. சில படங்கள் உதாரணம் காமிக்கணும்னா பழைய சிவாஜி படங்கள் நம்ம சொல்லலாம். ரங்கராவ் சார் அவரை மாதிரி ஒரு ஆக்டர் பார்க்கவே முடியாதுங்க. அந்த காலத்தில் எல்லா படத்துலையும் இருப்பார். அவருடைய ஹைட் என்ன ஹைட்டு தெரியுமா? அவர் அப்பா கேரக்டரில் வந்தார்னா அந்த கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு ரஜினி சார் அப்ரிஷியேட் பண்ணது. அவர் கபாலியில் இங்கே நடித்து முடித்த பிறகு 10 நாள் கழிச்சு மலேசியா போகும்பொழுது அங்கே வச்சு என்னை அப்ரிஷியேட் பண்ணார். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு புதுசுனாங்க, ஆனால் டைலாக் டெலிவரிலாம் சூப்பராக இருக்குன்னு அங்கே வச்சு அப்ரிஷியேட் பண்ணார். அது அடுத்த அப்ரிஷியேஷன் எனக்கு சிவகுமார் சார் கொடுத்தது. நான் அதாவது 100வது படம் எனக்கு ரெட்ரோ, 100 படம் 100வது படம் ரெட்ரோ. அதில் வச்சு எனக்கு அவர் சிவகுமார் சார் கையால் நான் ஒரு மெமெண்டோ வாங்கினேன். மொத்தம் 700 ஸ்க்ரீன் இருக்குது. அப்படின்றப்ப இந்த 700 ஸ்க்ரீனில் ஒரு 300 கூட வேணாம், இவங்க கேட்குறது ஒரு 50 ஸ்க்ரீனில் தான் போடுறாங்க, சின்ன பட்ஜெட்டு. இப்போ சிறை ஒரு நல்ல பட்ஜெட்டான படம், அதெல்லாம் வேறு ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்துச்சு, அது வேறு. இதை தவிர இப்போ நான் சொன்ன சிறகன் இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ கூட வடிவுகர் செம்மானாங்கெல்லாம் ஒரு படம் பண்ணோம். அதுவும் நல்ல படம் தான். அதுவும் கிராண்டின்னு சொல்லி ஒரு த்ரில்லர். அதில் இவ்வளோங்க வடிவுகர் செம்மா இருக்காங்க, சிங்கமொழி சார் இருக்கார், நான் இன்னும் 2 பேர்லாம் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு தியேட்டர் கிடைக்கல எங்களுக்கு. மணிரத்னம் சாரோட படத்துல நடிக்கணும்ட்டு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கூட வெற்றிமாறன் சார் படத்துல இது என்ன கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நான் இந்த மாதிரி கொடுத்தாலும் பண்ணலாம் அவங்க. சார் நீங்க ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க படங்கள்ல எல்லாம் நம்ம கேரக்டர் நம்ம கேட்க முடியாது. இல்ல அவங்க படங்கள்னு சொல்ல வரல, இவங்களோட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை ஏதாவது இருக்கா? அதான் கேரக்டர் தான் நான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் எமோஷனல் கேரக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். எமோஷனல் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கலாம். நான் அந்த அளவுக்கு எமோட் பண்ணுற மாதிரி கேரக்டர் எதுவும் வரல எனக்கு. இப்போ என்ன சொல்கிறது, சில படங்கள் உதாரணம் காமிக்கணும்னா பழைய சிவாஜி படங்கள் நம்ம சொல்லலாம். ரங்கராவ் சார் அவரை மாதிரி ஒரு ஆக்டர் பார்க்கவே முடியாதுங்க. அந்த காலத்தில் எல்லா படத்துலையும் இருப்பார். அவருடைய ஹைட் என்ன ஹைட்டு தெரியுமா? அவர் அப்பா கேரக்டரில் வந்தார்னா அந்த கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி அவர் ஒரு சோகத்தில் நடித்தார்னு வைங்களேன், அதெல்லாம் இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மாயாபஜார்னு ஒரு படம் வந்துச்சு, இப்போ இந்த மாயாபஜார், அதில் அவர் தான் லீட் ரோலு. அவர் நிறைய அப்பா கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அவர் மாதிரிலாம் நடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வரணும், அந்த மாதிரியான கேரக்டர் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஆனால் அவர் இது முத்துக்கு முத்தாகன்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஃபேமஸான பாட்டு, அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி அவர் ஃபுல் சூட்டில் வந்தாலும் அவ்வளோ பிரமாதமாக இருப்பார். அவர் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் மாதிரிலாம் பண்ண முடியாது நம்மளால. அவரை மாதிரி ஆனால் ஆகணும்னு ஆசை. ஆமாம், அவர் பெரிய ஆக்டர். அவர் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுலே த பிக்கஸ்ட் அப்ரிசியேஷன், இந்த விஷயம் எனக்கு ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு பாராட்டாங்க, அது மேபி நீங்கள் ஃபேனாக யாராச்சும் உங்ககிட்ட பேசியிருந்திருக்கலாம், இல்லை யாராவது ஒரு பெரிய நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பர்சன் கிட்ட இருந்து பிக்கஸ்ட் அப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு எனக்கு ரஜினி சார் அப்ரிஷியேட் பண்ணது. அவர் கபாலியில் இங்கே நடித்து முடித்த பிறகு 10 நாள் கழிச்சு மலேசியா போகும்பொழுது அங்கே வச்சு என்னை அப்ரிஷியேட் பண்ணார். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு புதுசுனாங்க, ஆனால் டைலாக் டெலிவரிலாம் சூப்பராக இருக்குன்னு அங்கே வச்சு அப்ரிஷியேட் பண்ணார். அது அடுத்த அப்ரிஷியேஷன் எனக்கு சிவகுமார் சார் கொடுத்தது. நான் அதாவது 100வது படம் எனக்கு ரெட்ரோ, 100வது படம் ரெட்ரோ. அதில் வச்சு எனக்கு அவர் சிவகுமார் சார் கையால் நான் ஒரு மெமெண்டோ வாங்கினேன். அது என்னால் மறக்க முடியாது. அப்போ அவர் சொன்னார், என்னங்க உங்களை பார்த்தீங்க, அதுக்குள்ளே 100 படமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு ஸ்டேஜ்லேயே. அது எனக்கு பெரிய அப்ரிசியேஷன். சீரியஸ்லி இது பெரிய விஷயமா தான் இருக்குது. ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு அதான் நான் டெபியூட் டைரக்டர் யார் வந்தாலும் நான் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால 100 படம் ஈஸியாக வந்துருச்சு எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 127 படம் பண்ணியிருக்கேன். 95 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 95 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் ரிலீஸ் ஆகாத படங்கள் வேறு இருக்குது. இது எதனாலன்னா பிகாஸ் ஆஃப் அந்த ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை அப்படின்றனால இன்னும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்ல கதைகளோடு நடிச்சிருக்கேன், பட் இன்னும் வெளியே வரல. அந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது.
ஓகே, இத பத்தி ஒரு கேள்வி கேட்கணும். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ஆக்சுவலி நல்ல கதை இருக்கு, மக்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் சூப்பரா இருக்கும். நிறைய லோ பட்ஜெட் மூவிஸ் இப்பெல்லாம் படங்கள் மக்கள் பார்த்துட்டு ரெக்கக்னைஸ் பண்றாங்க, இது நல்லா இருக்குன்னு பேசுறாங்க. சிறை மாதிரி படங்கள்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி சூப்பரா ஒரு செம்மையா ஹிட் ஒன்று கொடுத்துருது. அந்த மாதிரி படங்களுக்கு வாய்ப்பு வந்து மக்கள் கம்மியா கொடுக்குறாங்களா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து நான் அதான் சொல்கிறேன், அது வந்து மீடியாக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் தான். அது எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய், அப்போ நல்ல படங்களை பார்க்கும் பொழுது அதை கொண்டு போய் சேர்க்கணும். பட் என்னென்னா இதில் என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால், நல்ல படங்களுக்கு வந்து தியேட்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு மொத்தம் 700 ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்றப்ப, இந்த 700 ஸ்க்ரீனில் ஒரு 300 ஸ்க்ரீன், 300 கூட வேணாம், ஒரு இவங்க கேட்குறது ஒரு 50 ஸ்க்ரீனில் தான் போடுறாங்க, சின்ன பட்ஜெட்டு. இப்போ சிறை வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டான படம், அதெல்லாம் வேறு ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்துச்சு, அது வேறு. இதை தவிர இப்போ நான் சொன்னோம்ல சிறகன், இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ கூட வடிவுகர் செம்மானாங்கெல்லாம் ஒரு படம் பண்ணோம், அதுவும் நல்ல படம் தான். அதுவும் கிராணின்னு சொல்லி ஒரு த்ரில்லர், அதில் இவ்வளோங்க வடிவுகர் செம்மா இருக்காங்க, சிங்கமொழி சார் இருக்கார், நான் இன்னும் 2 பேர்லாம் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு தியேட்டர் கிடைக்கல, எங்களுக்கு ஓடிடியில் இருக்குது. இப்போ பார்த்துட்டு சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்ட்டு. பட் எதனாலன்னா இந்த தியேட்டர் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கணும், ரெகுலர் ஷோ கிடைக்கணும். இப்போ வந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, அவங்க கவுன்சிலேருந்து எல்லாம் சின்ன படங்களுக்குன்னு ஒரு 200 ஸ்க்ரீன் 250 ஸ்க்ரீன் கொடுத்தாங்கன்னா, வாரத்தில் ஒரு 3 சின்ன படங்கள் 4 சின்ன படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க 70 ஸ்க்ரீனில் வரப்போகிறாங்க, 4 படம் வந்துச்சுன்னா ஒரு 300 ஸ்க்ரீன் வரப்போகுது, 210 300 ஸ்க்ரீன் வரப்போகுது. அதை கொடுத்து ரெகுலர் ஷோ கொடுத்தாங்கன்னு வைங்களேன். இப்போ ஷோ பார்க்கும்பொழுது ஃப்ரைடே பார்க்கும்பொழுது நல்லா இருக்குன்னா, மவுத் டாக் போகும்பொழுது சாட்டர்டே அன்னைக்கு வருவாங்க, அடுத்த சண்டே அன்னைக்கு வருவாங்க. இது என்ன ஆகுது, இப்போ ஒரு சின்ன படத்துக்கு அவங்க கொடுக்குற ஒன்று காலையில் 10:30 மணி ஷோ கொடுக்குறாங்க, இல்லை நைட்டு 10:30 மணி ஷோ கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஷோ தான் ஒரு தியேட்டரில் கிடைக்கும். இப்போ சென்னையில் எடுத்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ்லாம் கிடைக்கிற கஷ்டம், தியேட்டர்களில் நைட் ஷோ கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு நைட் ஷோ கிடைக்கல. நைட் ஷோ கொடுத்தா கூட மக்கள் போய் பார்த்துருவாங்க, ஒர்க் முடிச்சுட்டு அந்த 3 மணி ஷோ கொடுப்பாங்க. ஸோ பார்த்துட்டு போய் நல்ல படம்னு இவங்க சொல்லாய்க்கு முன்னாடி சண்டே வந்துடும். கரெக்ட். சண்டே அன்னைக்கு என்னென்னா, அவனுக்கு ஒரு 10 டிக்கெட் கூட போகல, நீங்களாம் நீ ஷோவை கட் பண்ணிடுறான், முடிஞ்சிச்சு. மண்டேலேருந்து அந்த படமே இருக்காது தியேட்டரில். இப்போ நம்ம ஃபோன் பண்ணி நல்ல படம்னா போய் பாருங்கன்னு சொல்லும் பொழுது எங்கடா ஓடுதுன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து மாறணும். மாறுச்சுன்னா இண்டஸ்ட்ரி இன்னும் பெருசாக வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து சிறிய முதலீட்டாளர்கள் பயப்படுறது காரணமே அதுதான். பணத்தை போட்டோம்னா பணம் எடுக்க முடியுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. இல்லைன்னா அழகாக 1 கோடிக்குள்ளே 50-60 லட்சத்துக்குள்ளே எல்லாம் நிறையா கதைகள் வச்சு நிறைய பேர் இருக்காங்க, நிறையா இருக்காங்க. அதை நடித்து கொடுக்குறதுக்கும் ஆள் இருக்குது, பட் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை.